வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். மிளகு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி ஜலதோஷத்துக்குலாம் ரொம்பவே நல்லது. நீங்கள் ஃபீவர் கோல்டு வந்துச்சுன்னா இதை ஒரு வேளை வச்சு சாப்பிட்டீங்கனாலே நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. எந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கூட 2 சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுறலாம். தக்காளியை கையிலேயே நான் நசுக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சுத்து மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரசம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இதை நம்ம கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான் பாக்கி. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு, நான் வீடியோக்காக இது தனித்தனியாக ஒரு பவுலில் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக இந்த பாத்திரத்துலேயே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். இதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. பார்த்தாலே தெரியும், நல்லா பொங்கி வரும். அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். ரசம் தான் இருக்கிறதுலே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சிருக்க ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதான் பாக்கி. ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது. நம்மளோட மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு தான் இதோட டேஸ்டே. நம்ம காரத்துக்கு வேற எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு மிளகு அவ்வளவா பிடிக்காதுன்னா அதை மட்டும் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, உங்க வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.